அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். உண்மையான விடுதலை என்ன தெரியுமா? பாஸ்கா என்றால் என்ன அர்த்தம்? கொடுமையிலும் கொடுமை. நம்முடைய துன்ப நேரங்களில் எல்லாம் ஆண்டவரை பார்த்துதான் நாம் கதறி அழ வேண்டும். ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டவர்களை விடவே மாட்டார். மோசேயை அழைத்தார், நீ வா. முன்னே பார்த்தால் செங்கடல், பின்னே பார்த்தால் பார்வோனுடைய படைகள். என்ன செய்வது? மோசேயை திட்டுகின்ற மக்கள் மத்தியில் என் மக்களை விடுதலை செய்ய நீ துணை புரிய வேண்டாம். I am killing the lamb என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே செம்மறியாடு. ஏதோ அற்புதமான விதத்தில் மோசே மட்டும் தப்பித்தார். வியாழக்கிழமையா? லவ் இஸ் சர்வீஸ். அன்பு என்றால் பணிபுரிவது. மிகவும் பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, இந்த 3 நாட்களின் முக்கியத்துவம் நமக்கு தெரியும். பாஸ்கா விழா என்று கொண்டாடுகிறோம். மற்ற நாட்களில் எல்லாம் கோயிலுக்கு வராதவர்கள் கூட இந்த நாட்களில் வந்து வழிபாட்டில் பக்தியோடு பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். பாஸ்கா என்றால் என்ன அர்த்தம்? கடந்து செல்லுதல் என்ற அர்த்தம். நமக்கு தீங்கு நேராமல் இறைவன் தம் தூதரை கடந்து செல்ல சொல்லுகிறார். நமக்கு நல்லது செய்ய இறைவன் நமக்கு துணை இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அன்றைக்கு அந்த வியாழக்கிழமை ஆண்டவர் இயேசு பாஸ்கா விழாவின் பின்னணியில்தான் நமக்கு முழுமையான விடுதலை கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், இஸ்ராயேல் மக்கள் எவ்வாறு எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். ஆண்டவர் அவர்களுடைய குரலை கேட்டார். எவ்வளவு கொடூரம் என்று நினைத்து பாருங்கள். ஒரு பக்கம் அடிமை வேலை, இன்னொரு பக்கம் கட்டளை வேறு. இவர்கள் இனத்தையே தீர்த்து கட்ட வேண்டும் என்று, எல்லா ஆண் பிள்ளைகளையும் பிறந்தவுடனே கொன்றுவிட வேண்டும் என்று அரசன் கட்டளை. பாருங்கள், ஏதோ அற்புதமான விதத்தில் மோசே மட்டும் தப்பித்தார். போய் அவரை நைல் நதியிலே போட்டுவிட்டார்கள். அந்த நேரத்தில் பார்த்து பார்வோனுடைய மகள் குளிக்க வந்தார். குழந்தை அழுவதை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கினார். பாருங்கள், கொடுமையிலும் கொடுமை. நம்முடைய துன்ப நேரங்களில் எல்லாம் ஆண்டவரை பார்த்துதான் நாம் கதறி அழ வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டவர்களை விடவே மாட்டார். மோசேயை அழைத்தார், நீ வா, நீ பார்வோனிடம் போக வேண்டாம், என் மக்களை விடுதலை செய்ய நீ துணை புரிய வேண்டாம். எத்தனையோ புதுமைகள் மோசே செய்தார். பார்வோன் மனம் கல்லாகத்தான் இருந்தது. கடைசியாகத்தான் இன்றைக்கு நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்ட அந்த அற்புதமான பகுதி. எல்லாரும், இஸ்ராயல் மக்கள் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் அதை சாப்பிட வேண்டும். புளியாத அப்பத்தோடு கசப்பான கீரைகளோடு நின்று கொண்டே சாப்பிட வேண்டும். இடுப்பில் கச்சை கட்டி கொண்டே சாப்பிட வேண்டாம். கையில் கோலோடு நீங்கள் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அவசரமாக கிளம்பி போக வேண்டும். அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன்.
நீங்கள் அந்த ஆட்டை கொன்று அதனுடைய இரத்தத்தை அந்த வாயில் நிலைகளிலும் மேலேயும் பூச வேண்டும். ஆண்டவரின் தூதர் வருவார். இரத்தத்தை கண்டவுடனே இது என்னுடைய பிள்ளைகளுடைய வீடு என்று சொல்லி உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் அவர் கடந்து போவார். இவ்வளவு நாள் உங்களை கொடுமைப்படுத்திய இந்த மக்களுடைய எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் நான் இந்த இரவிலே கொன்றழிக்கப் போகிறேன். மனிதர்களை மட்டுமல்ல, ஏன் விலங்குகளிலும் தலைச்சன் கன்றுகளை நான் கொன்றழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவ்வாறே நிகழ்ந்தது. இஸ்ராயேல் மக்கள் பார்வோனின் அடிமை தரத்தில் இருந்து தப்பிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், பார்வோன் பிறகு என்ன செய்தான்? இந்த இஸ்ராயேல் மக்களை துரத்தி கொண்டு வருகிறான். எல்லா மக்களும் மோசேயை திட்டுகிறார்கள். முன்னே பார்த்தால் செங்கடல், பின்னே பார்த்தால் பார்வோனுடைய படைகள். என்ன செய்வது? மோசேயை திட்டுகின்ற மக்கள் மத்தியில் மோசே கடவுளைத்தான் பார்க்கிறார். எங்கே பார்த்தாலும் இடைஞ்சல், ஆபத்து, தீங்கு இருக்கின்ற நேரத்தில் அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியது கடவுளைத்தான் உற்று பார்க்கிறோம். கடலை கட்டாந்தரையாக்கி கடவுள் இஸ்ராயேல் மக்களை மீட்டார். இதுதான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. உண்மையான விடுதலை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை, சாவிலிருந்து விடுதலை. நாம் எல்லாரும் புது வாழ்வுக்கு உயிர் தெழுவது, அதுதான் உண்மையான விடுதலை. அன்றைக்கு அவர்கள் அடைந்த விடுதலை ஒரு பக்கம், இன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வருகின்ற விடுதலை வேறொன்று, முழுமையானது, எந்நாளும் நிலைத்திருப்பது. பாருங்கள், இஸ்ராயேல் மக்களுக்கு கட்டளை, நீங்கள் அன்றைக்கு பெற்றுக்கொண்ட விடுதலையை கொண்டாட வேண்டாம், மறக்கவே கூடாது. இயேசுவும் அந்த வியாழக்கிழமை காலையில் கோயிலுக்கு போனார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாஸ்கா விழாவுக்கு மாதாவோட சூசேப்பரோட அவர் போனார். அங்கே காணாமல் போயிட்டார். படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குது தானே? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில். இப்போது சூசேப்பர் ஒரு வேளை இறந்திருப்பார், மாதா இல்லை, கூட வரல. ஒரு வேளை தன்னுடைய சீடர்களோடு காலையிலே ஆண்டவர் போகிறார். ஆண்டவராம் தானும் தன் சீடர்களும் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு அந்த ஆட்டை கொன்று இரத்தத்தை குருவிடம் கொடுத்திருப்பார். lamb killing the lamb என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே செம்மறி ஆடு, அவரே செம்மறியை கொன்று தன்னுடைய சீடர்களுக்காக, தனக்காக குருவிடம் இரத்தத்தை கொடுத்தார். அவர் பீடத்தின் மீது தெளித்தார். காலையிலே கொல்லப்பட்ட ஆடு மாலையில் தான் உண்ணப்பட வேண்டும். அந்த 8 நாட்கள் நடக்கின்ற அந்த விழாவில் ஏறக்குறைய 1,80,000 பேர் பங்கெடுப்பார்கள். அன்னைக்கு மட்டும் ஒரு 12,000 ஆடுகள் அடிக்கப்பட்டிருக்குமாம். பாருங்கள், மாலை ஆனது, எல்லாம் சூரியன் மறைந்த பிறகுதான் எல்லாரும் கூடுகிறார்கள். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தவாறு ஒரு மேலறை தயாரிக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் இங்கே இவர்கள் விழா கொண்டாடுகிறார்கள். அவர்கள் உண்ணும்போது திருப்பாடல் 111 113 வரை பாடிக்கொண்டே அவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். எல்லாருக்கும் முதலில் திராட்சை ரசம் முதல் முறையாக பரிமாறப்படுகின்றது. பிறகு பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சண்டை, யார் பெரியவன் சொல்லி. ஆண்டவருடைய கடைசி நாள், அவங்களுக்கு தெரியாது இந்த நேரத்தில் யார் பெரியவன் சொல்லி.
வழக்கமாக இப்படிப்பட்ட விருந்துக்கு யாராவது வரும்போது தூசி படிந்திருக்கிற கால்களை, பாதங்களை அடிமை கழுவ வேண்டும். அடிமை இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஒருவருடைய பாதங்களை கழுவி இருந்திருக்கலாம். அவர்கள் செய்யவில்லை. ஆண்டவர் பார்த்தார், இன்னும் இவர்களுக்கு இத்தனை பயிற்சி கொடுத்தோம், கற்றுக்கொள்ளவில்லையே என்று. நீங்கள் யார் பெரியவனா பேசிக்கிறீங்க, அகந்தையோடு இருக்கிறீங்க, இருமாப்போட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திடீரென்று பந்தியை விட்டு எழுந்து மேலாடையை களைந்து விட்டு இடுப்பிலே துண்டை கட்டி கொண்டு அவர்களுடைய பாதங்களை கழுவ தொடங்குகிறார். பாருங்கள், ஆண்டவருடைய தாட்சியை பாருங்கள். இந்த நற்செய்தி பகுதி ஆரம்பித்தது ஆண்டவர் அவர்கள் மீது தன்னுடைய முழுமையான அன்பை காட்டத் தொடங்குகிறார். கடைசி வரை அன்பு செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், பேதுருக்கிட்ட வரார் ராயப்பற்ற. அவர் ஐயோ என் பாதத்தை கழுவ நான் விடவே மாட்டேன் சொல்றார். ஏன் அப்படி சொன்னார்? ஐயோ இவ்வளவு பெரிய தலைவர் என்னுடைய பாதத்தை கழுவுறதா? தாழ்ச்சினால மட்டும் அப்படி சொன்னாரா? தாழ்ச்சி இருக்கலாம். அதை விட சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நீ என்னை கழுவிட்டு போயிடுவ, நான் வாழ்நாள்லாம் கழுவணுமே, அதனால்தான் அவர் தடுக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை கழுவாவிடேன், என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னோடனே, அப்படின்னா பாதத்தை மட்டுமல்ல உடம்பு முழுசும் வேண்டுமா நான் கழுவுன்னு சொன்னேன். இல்லை குளித்து விட்டவர் பாதத்தை கழுவினால் போதும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். பாரு, அந்த 12 பேரில் யூதாசும் ஒருத்தன் இருந்தான் தான். அவனும் ரொம்ப கூச்சப்பட்டது போல, வெக்கப்பட்டது போல இப்படி இருந்திருப்பான். அப்போ கூட அவன் மனசு மாறல. பாருங்க, ஒரு பாவி மனம் மாறணும்னா ஆண்டவர் எவ்வளோ வாய்ப்பு கொடுக்கிறார், இதய கதவை தட்டுகிறார். மனம் மாற மாட்டேன்னு சொன்னால் கடவுள் உன்னை மீட்கவே முடியாதுப்பான். பின்னாடி தோட்டத்திலும் அவன் முத்தமிட்டு காட்டி கொடுக்கும்போது மீண்டும் அவன் இதய கதவை தட்டுவான். நண்பா, முத்தமிட்டா மனுமகனை காட்டி கொடுக்கிறாய்ன்னு கேட்பார். அப்பவும் அவன் மனம் மாறவே இல்லை. பார், கழுவி முடித்த பிறகு ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் போதகர் தான், ஆண்டவர் தான். நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான பாடம். பிரியமானவர்களே, என்னுடைய பேராசிரியர்கிட்ட நான் கேட்டேன், இன்னைக்கு என்ன முக்கியமானது என்று. 3 நாளைக்கு 3 தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு சொல்லி கொடுத்தார். பெரிய வியாழக்கிழமையா, லவ் இஸ் சர்வீஸ், அன்பு என்றால் பணிபுரிவது, ஊழியம் செய்வது, வேலை செய்வது. இதுதான் இன்றைக்கு பெரிய வியாழக்கிழமையின் பாடம். பெரிய வெள்ளிக்கிழமை லவ் இஸ் சாக்ரிஃபைஸ், அன்பு தியாகா. அண்ட் உயிர்ப்பு ஞாயிறு லவ் இஸ் விக்டோரியஸ், அன்புதான் வெற்றி பெறும் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவருடைய மாதிரியை பின்பற்றி பணிபுரிய வேண்டும். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நிறைய பணம் வச்சுருந்தா, நல்ல பதவியில் இருந்தால் அவங்க பெரியவங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? பாதங்களை கழுவிய ஆண்டவர், தன்னையே தாழ்த்தி கொள்கிற ஆண்டவர். உன் வீட்டில் இருக்கவர்களுக்கு நீ தான் அதிகமாக வேலை செஞ்சா அப்போ தான் நீ பெரியவங்க, இல்லைன்னா சின்னவங்க தான். வீட்டு வேலை செய்யணும், வீட்டை பெருக்கணும், சுத்தம் செய்யணும், சாமானை கழுவணும், துணி துவைக்கணும், சமைக்கணும். இதெல்லாம் செய்யாதவங்க பெரியவங்க கிடையாது. சரி, நீ வெளியே வேலை செய்கிற, இந்த காலத்தில் மனைவியும் தான் வெளியே வேலை செய்கிறாங்க, ஆனால் வீட்டில் வந்தால் அவங்க மட்டும்தான் வேலை செய்யணும்னு இருக்குதா? இல்லை, நீ பெரியவங்களே கிடையாது. எல்லா விதத்திலும் நீ உதவி செய்ய வேண்டும். உன்னால் முடிந்த அளவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். சும்மா இருப்பவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல. இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்,
உயிர் உள்ளவரை நான் ஏதாவது நல்லது செய்து கொண்டே இருப்பேன் என்று மனம் மாற வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் மிக தெளிவாக சொல்கிறார். உங்கள் போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றார். நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டாம். இதற்கு பிறகுதான் the final and the best gift பாருங்க வருகிறது. பாருங்கள், இந்த இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி மூன்றிலும் இருக்கிறது. அத்தோடு சேர்ந்து கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 11ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் எவ்வாறு நற்கருணையை ஏற்படுத்தினார் என்று. ஆண்டவர் தான் இந்த உலகை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை ஓரளவு ஊகித்து உணர்ந்தார் போல இருக்கிறது. அப்பத்தை எடுத்தார், நன்றி கூறினார் தந்தைக்கு, அதை பிட்டார். இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். ரசத்தை எடுத்தார், நன்றி கூறினார், சீடர்களுக்கு கொடுத்தார். இதை வாங்கி பருகுங்கள் என்றார். அப்பத்தை பார்த்து இது என் உடல் என்றார். ரசத்தை பார்த்து இது என் இரத்தம் என்றார். இவை இரண்டையும் ஆண்டவர் சொல்லும்போது அடுத்த நாள் தன்னுடைய உடல் சுக்கு நூறாக கிழிக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் செய்தார். அடுத்த நாள் கடைசி துளி ரத்தம் வரை மக்களுக்காக தாம் சிந்துவோம் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் செய்தார். பவுலடியார் சொன்னார், நான் ஒரு இழுபறி நிலையில் இருக்கிறேன், உங்களோடு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையாக இருக்கு, சீக்கிரம் இயேசுகிட்ட போகணும் செத்து அப்படின்னு ஆசையாக இருக்கு, எதை தேர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். ஒரு பக்கம் இதோ என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய நற்கருணை வழியாக நம்மோடு இருக்கிறார். இன்னொரு பக்கம் தன்னுடைய உயிரை கையளித்து தந்தையாகிய கடவுளிடமே போகிறார் ஆண்டவர். அன்றைக்கு சாத்தான் சொன்னது கல்லை அப்பமாக மாற்ற வேண்டும், உனக்கு புகழ் கிடைக்கும் என்று ஆண்டவர் மறுத்துவிட்டார். இப்போது அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி நமக்கு கொடுக்கிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். இப்படித்தான் அவர் குருத்துவத்தை ஏற்படுத்தினார். நினைவாக செய்ய, மக்களுக்கு பகிர்ந்து அளிக்க, ஒருபோதும் இதை மறக்காதீர்கள் என்று சொன்னார். Love is service. Love is totally giving oneself. உன்னையே எவ்வித மிச்சமும் இன்றி கொடுப்பது. ஆகையினால் தான் நான் அடிக்கடி சொல்வேன், இந்த நற்கருணை பலியிலே பங்கெடுக்கும் போது சிலுவையிலே ஆண்டவர் ரத்தம் சிந்தி நமக்காக உயிரை கொடுத்தது நினைவுபடுத்தப்பட வேண்டும். சிலுவை இல்லாமல் பூசை வைக்கக்கூடாது. சிலுவை மீண்டும் மீண்டுமாக நமக்கு இதை நினைவுபடுத்த வேண்டும் என்று பாருங்கள். மீண்டும் மீண்டும் திருப்பலி எதற்காக? நான் சொல்வேன், ஏற்காடு மலைக்கு போகும்போது எத்தனையோ வாசகம்லாம் போட்டிருக்கு. வலையில் முந்தாதீர்கள், வாழ்க்கையில் முந்துங்கள், வேகம் பின்னிடம், விவேகம் முன்னிடம், லைஃப் இஸ் ஷார்ட், ஒய் டு யூ மேக் இட் ஷார்ட்டர், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே சில சமயத்தில் போட்டிருக்கு, எழுதி போட்டு. இதெல்லாம் மொத்தமாக மலை அடியிலே எழுதி போட்டிருந்தா போதாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி இருந்தால் கூட சில பேர் கண்ணு முன் தெரியாமல் கார் ஊற்றி உயிரை மாய்த்து கொள்வார். விண்ணை நோக்கி நம்முடைய பயணத்தில் மீண்டும் மீண்டும் சிலுவை பலி நினைவுபடுத்தப்பட வேண்டும். அது எப்படி நினைவுபடுத்தப்படுகிறது? நம்முடைய நற்கருணை பலியினால். அதுக்கு தான் அடிக்கடி பூச. எதுக்கு பூச? மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் அன்றைக்கு செய்ததை நினைவுபடுத்த வேண்டும். பாருங்க, பிரதான் ஆண்டவர் சொன்னார், அன்பு கட்டளை கொடுத்தார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம நினைவு கூர்றோம்ப்பா. குருத்துவம் ஏற்படுத்தப்பட்டது.
புனிதமிகு நற்கருணை ஏற்படுத்தப்பட்டது. ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளை, பாதங்களை கழுவி பணிவிடை புரிய ஆண்டவர் சொன்னது. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருன்னா திடீர்னு இறந்துட்டாக்க கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்க தானே? சாகிறதுக்கு முன்னே அப்பா என்ன சொன்னாங்க? வெளியூரில் வேலை செய்கிற மகன் அம்மா கிட்ட அப்பாவை விட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழும்போது, அப்பா என்னம்மா சொன்னாங்க, கடைசியாக என்னம்மா சாப்பிட்டாங்க, என்னம்மா செய்தாங்க அப்பா, இப்படி சீக்கிரம் இறந்துடுவாங்கன்னு தெரியலையே. அப்போ அம்மா ஒரு வேலை சொல்லுவாங்க, உன்னை பற்றி கவலை இல்லை தம்பி, நீ நல்ல வேலைக்கு வந்துட்ட, உன் தங்கச்சியை நல்லா கட்டி கொடுக்கணும், அதுக்கு தான் காத்துட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே செத்து போயிட்டாங்களே. அந்த தாயால் அந்த மகனால் மறக்க முடியுமா? அந்த அன்பார்ந்த உழைப்பாளி செய்ததை சொன்னதை மறக்கவே முடியாது. ஆண்டவர் அந்த கடைசி நாள் இதெல்லாம் சொன்னார். பெரிய மனுஷன் நினச்சிக்கிட்டு சண்டை போடாத, அன்பு செய், பணிவிடை செய், புனிதமிகு நற்கருணை பலியிலே பங்கெடு, வாங்கி உட்கொள், கையை நீட்டி நன்மை வாங்கு, கையை நீட்டி நன்மை செய். ஆண்டவர் அன்னைக்கு சொன்னதை நம்ம மறக்கலாமா? மறக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இந்த புனிதமிகு மறைபொருள் கொண்டாட்டத்தினால் நிகழ்வினால் பயன் பெறுவோம், புது வாழ்வு வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.